Hi students, good morning. நீங்கள் பிஏ பிஎஸ்சி அந்த மாதிரி பட்டப்படிப்பு முடித்தவரா? அடுத்த வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு டீச்சர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கா? டீச்சர் ஆகணும், நான் வந்து ஒரு நல்ல ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஆகணுமா? டீச்சர்லேயே வந்து 2 ப்ரோக்ராம் இருக்குது. ஒன்று வந்து டீச்சர் ஃபார் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சாதாரணமாக தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ்ன்னு சொல்லி ஸ்கூலில் வந்து நம்ம டீச்சராக இருக்கோம். அதே போல் கண் தெரியாத, காது கேட்காத, உடல் ஊனமுற்ற, மன வளர்ச்சியற்ற குழந்தைகளுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். அது எப்படி கற்றுக்க முடியும்? ஸோ அதை கற்றுக்கிறதுக்காக நம்ம வந்து பிஎட் ப்ரோக்ராம் வந்து படிக்கணும். பிஎட் ப்ரோக்ராம் நீங்கள் படிக்கும்போது பிஏ பிஎஸ்சி முடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட் இங்கிலீஷ், சயின்ஸ் அல்லது வந்து பயாலஜி நீங்கள் எதில் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து பிஎட் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணி பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படின்ற ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் பின்னாடி வருங்காலத்தில் ஃப்யூச்சரில் ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டராக நீங்கள் வந்து வர முடியும். ஸ்பெஷல் எஜுகேட்டர் அப்படின்னா என்னென்னா, கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு நம்ம வந்து பிரெயின் மூலமாக கற்றுக் கொடுக்குறோம். காது கேட்காத குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சைன் லாங்குவேஜ் மூலமாக கற்றுக் கொடுக்கணும். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களுக்கு அவங்களுடைய திறமைக்கு ஏற்ப, அவங்களுடைய மன வளர்ச்சி குன்றிய தன்மைக்கு ஏற்ப நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி லோக்கோமோட்டர் உள்ள குழந்தைகளுக்கு நம்ம வந்து கற்றுக் கொடுக்கலாம். அப்போ இது படித்து முடிச்சதுன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் எஜுகேட்டராகவும் நீங்கள் போகலாம். நீங்கள் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்ஸ் டீச்சராகவும் நீங்கள் போகலாம். அதே போல் ஸ்பெஷல் எஜுகேட்டராகவும் நீங்கள் போகலாம். அதாவது இந்த மாதிரி கண் தெரியாத உடல் குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து கற்றுக்க போகலாம். அப்போ நாளைக்கு பின்னாடி நீங்கள் வந்து 2 டியூயல் ரோல் இதில் வந்து வரும். ஒன்று வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஜென்ரல் எஜுகேஷன் மூலமாக நீங்கள் பிஎட் முடிச்சுட்டு பிஎட் டீச்சராக போவீங்க. அதே போல் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சதுனால நீங்கள் சிறப்பு குழந்தைகளையும் நீங்கள் கையாளும் முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கும் வகுப்பு எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து கற்றுக்குவீங்க. இது எங்கே இருக்குது, இந்த ப்ரோக்ராம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நம்ம கோயம்புத்தூரில் அவினாசிலிங்கம் இன்ஸ்டியூட்டில் இந்த ப்ரோக்ராம் வந்து இருக்குது. பிஎடோட சேர்த்து நீங்கள் வந்து பிஎட் கல்வி ஏன்னு சொல்லுவாங்க, கல்வியோடு சேர்த்து சிறப்பு கல்வி அப்படின்ற அந்த சிறப்பு கல்வியை சேர்ந்து நீங்கள் வந்து படிச்சுட்டு வருவீங்க. படிக்கும்போது 2 வருஷம் கழிச்சு நீங்கள் நல்ல ஒரு பள்ளியில் சிறப்பாசிரியராக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அல்லது உங்களுடைய சப்ஜெக்ட்லேயே கூட நீங்கள் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்ஸு அது இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த டீச்சராகவும் போகலாம். இதில் என்னென்னா டியூயல் டீச்சர் ரோல் வந்து உங்கள்கிட்ட வரும். அதே போல் இந்த ப்ரோக்ராம் வந்து ரெகக்னைஸ்டு பை ஆர்சிஐ அப்படின்னா ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதில் வந்து ரெகக்னைஸ்ட் ஆகிருக்கு. என்சிஇஆர்டியில் வந்து ரெகக்னைஸ்ட் ஆகிருக்கு. அதே போல் யூஜிசிலையும் ரெகக்னைஸ்டு கோர்ஸ். இது பற்றி உங்களுக்கு மறுபடியும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி விடணும். இப்போ அட்மிஷன் வந்து போயிட்டு, அதனால் இப்போ உங்களுக்கு வந்து பிஎட் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இம்மீடியட்டாக இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற எல்லா தகவலையும் அவங்க வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. விஷ் யூ ஆல் சக்ஸஸ் ஃபார் பிகம் அ வெரி பிரைட் teacher, particularly in special teaching. Thank you.